வணக்கம். இன்னைக்கு நாம பாரம்பரிய கருப்பு கவுனி அரிசியில அல்வா எப்படி பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஏற்கனவே கருப்பு கவுனி அரிசினா என்ன, அதனுடைய சத்துக்கள் என்ன அப்படின்றது முன்னாடி ஒரு வீடியோல பார்த்திருப்போம். இன்னைக்கு அதுல எப்படி ஒரு சுவையான சத்தான கருப்பு கவுனி கருப்பட்டி அல்வா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு நான் கருப்பு கவுனி கருப்பட்டி அல்வா பண்ணுறதுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறேன். இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்தோன்னா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த அரிசியை இப்போ நம்ம ஒரு 2 மணி நேரம் கழுவிட்டு ஊற வைக்க போகிறோம். கழுவுறது எவ்வளோ விரைவாக கழுவ முடியுமோ அவ்வளவுக்கு இதோட சத்துக்கள் போகாமல் இருக்கும். ஏன்னா அதில் தண்ணி ஊற்றுனோடனே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படியே வெளியில் வரதை பார்க்கலாம். அந்த தண்ணியை நிறம் மாறதை பார்க்க முடியாது. எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக இதை கழுவிட்டு இதில் தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். இப்போ அதை ஊறுறதுக்குள்ளே நான் கருப்பட்டியை தயார் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கருப்பட்டி அப்படின்னும் போது சுத்தமான கருப்பட்டியும் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கிடைக்குது. அந்த மாதிரி சுத்தமான கருப்பட்டியா இருந்ததுன்னா நம்ம அப்படியே தண்ணியில கரைச்சு பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது கொஞ்ச நேரம் தண்ணியில நீங்க ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி அந்த மண்ணு தூசி குப்பையெல்லாம் இல்லாம எடுத்துக்கணும். இப்போ எவ்வளவு கருப்பட்டி தேவை அப்படின்னா சுவைக்கு ஏத்தாப்புல அளவு மாறும். நம்ம அரிசி எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அதே அளவு கருப்பட்டி தேவைப்படும். சில கருப்பட்டிகள் பார்த்தோம்னா சுவை கொஞ்சம் கூடுதலா இருக்கும், சில கருப்பட்டி சுவை கொஞ்சம் குறைவா இருக்கும். அந்த மாதிரியான நேரங்கள்ல நீங்க சுவைக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கலாம். கருப்பட்டி கரைச்சு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அடிகனமா இருக்கக்கூடிய பாத்திரம் எடுத்துக்கலாம். அடிகனமா இருக்கக்கூடிய பாத்திரம் எடுத்துக்கும் பொழுது நமக்கு அடிப்பிடிக்காம இருக்கும். அது மட்டும் இல்லாம அல்வா சரியான பக்குவத்திலயும் வரும். இல்லைன்னா நம்ம கட்டிப்பட்டு போயிடுவாங்க. நான் மண் சட்டி எடுத்துக்கிறேன். இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு பசுனை சேர்த்துக்கிறேன். இந்த நாட்டு பசுனை வீட்லயே நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றது இன்னொரு வீடியோல இருக்கு, கண்டிப்பா அதையும் பாருங்க. இதோட முந்திரி, கருப்பு திராட்சை, பாதாம் இது 3 சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கிற அரிசியை அப்படியே நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அதுல இருக்கக்கூடிய தண்ணியை வீணாக்காம அந்த தண்ணியை பயன்படுத்தி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை அரைச்சு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஏற்கனவே அந்த வறுத்து எடுத்துக்கிட்டு அந்த அடிகனமா இருக்கக்கூடிய பாத்திரத்துல இருக்கக்கூடிய நெய்யோட கருப்பட்டி தண்ணியும் சேர்த்துக்கலாம். எவ்வளவு தண்ணி மொத்தமா நமக்கு இதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா 1/4 கப் அரிசி எடுத்துட்டு இருக்கோம். அதனால 1/2 கப்ல இருந்து 3/4 கப் அளவுக்கு தான் நமக்கு தண்ணி தேவைப்படும் மொத்தமாவே. அதனால நீங்க கருப்பட்டி கரைச்சு வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி அரிசியில எவ்வளவு தண்ணி இருக்கு அப்படின்றதையும் பொறுத்து தண்ணி பார்த்து ஊற்றணும். இது நல்லா ஒரு கொதி வரும் பொழுது அரைச்சு வச்சிருக்க கருப்பு கவுனி அரிசி மாவையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நேரத்துல நம்ம கைவிடாம கிளறிடணும். ஏன்னா கைவிட்டோம் அப்படின்னா அந்த அங்கங்க கட்டி ஆயிடும். கைவிடாம கொஞ்சம் நம்ம கிளறணும். அப்பப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு இதோட நெய் சேர்த்துக்கலாம். எவ்வளவு நெய் தேவைப்படும்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்படும். இதுக்கப்புறம் இதோட நான் எதுவுமே சேர்க்க போறது இல்லை. அதாவது ஏலக்காய் இல்லைன்னா தேங்காய் திருவல்னு எதுவுமே சேர்க்க போறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா இந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கக்கூடிய இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு ஒரு சுவையும் ஒரு மனமும் இருக்கு. அதனால நீங்க ஏலக்காய் சேர்க்கும் பொழுதும் வேற எதுவும் சேர்க்கும் பொழுது நமக்கு அந்த மனமும் அந்த ஒரு சுவையும் போயிடும். கருப்பு அரிசிகள்ல நிறைய வகை இருக்கு. அதாவது பிசுபிசுப்பு தன்மை இருக்கக்கூடிய அரிசியும் இருக்கு, பிசுபிசுப்பு தன்மை இல்லாத அரிசியும் இருக்கு. அந்த அரிசிகளுக்கு இந்த மனமும் சுவையும் இருக்காது. ஆனா செட்டிநாட்டு கருப்பு கவுனி அப்படின்னு கிடைக்கிறது பிசுபிசுப்பு தன்மை இருக்கக்கூடிய கவுனி அரிசி. இந்த அரிசியில பண்ணும்போது அதுக்கான ஒரு தனி மனமும் சுவையும் இருக்கு. இது குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சிறந்த உணவு. குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அரிசி. இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி சாப்பிடும் பொழுது உடலுக்கு ஊட்டத்தை கொடுக்கும். கர்ப்ப காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் கருப்பட்டிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்ப பார்த்தோம்னா இது நல்லா இறுகிடுச்சு. நம்ம தேவையான அளவு நெய்யும் சேர்த்துக்கிட்டோம். அந்த அரிசியினுடைய வாசம் போயிட்டு நல்லா வெந்ததுக்கான வாசம் வந்துடும். இந்த நேரத்துல நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்துல கொஞ்சம் லேசா நெய் தடவி எடுத்துக்கிறேன். அதுல இந்த வச்சுக்கலாம். இப்போ இந்த அல்வா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ல இருந்து 4 நாளைக்கு வச்சுக்கலாம். எவ்வளவு சீக்கிரமா நம்ம பயன்படுத்துறோமோ அவ்வளவுக்கு இதுல அதோட சுவை மனம் நல்லா இருக்கும். அதோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை, பாதாம் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கருப்பட்டி சேர்த்த கருப்பு கவுனி அரிசி அல்வா தயாராயிடுச்சு. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையும் சாப்பிடக்கூடிய ஒரு சிறந்த அல்வா நமக்கு தயாராயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.